மக்களே, சாருக்கு வணக்கம்யா. சார் என்ன சார் என்ன ஆச்சு, எங்க போனீங்க அப்படின்னீங்க. வந்துட்டேன். கிளாஸஸ்ல வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்ற வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு ரிபப்ளிக் டே, குடியரசு தினம். சுதந்திர தினம் கிடையாது. ஸோ இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி 26 சுதந்திர தினம் கிடையாது, குடியரசு தினம். இண்டிபெண்டன்ஸ் டே இல்ல, ரிபப்ளிக் டே. சரியா? எஸ். ஸோ அந்த டேவை முன்னிட்டு நம்ம கிராக் வித் ஜாக்ல இருந்து நம்மளோட செலிப்ரேஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கான ஒரு ஆஃபரா தான் இருக்கு. சரியா? நீங்களும் நம்மளும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ற ஒரு விஷயமா நம்மளோட ராயல் பாஸ் ஆஃபரா தான் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, என்ன ஆஃபர் என்னன்னு கிளியரா சொல்லிடுறேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற சொல்லிடுறேன். ஸோ இல்லை நார்மலா பர்ச்சேஸ் பண்ணா கூகுளில் போய் crackwithjack.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, நம்மளோட வெப்சைட் வந்துடும். இதான் நம்மளோட வெப் பேஜ். ஸோ இதுல உள்ள வந்து லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணிட்டு அதுக்கு மேலே ராயல் பாஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டேரக்டா இந்த பேஜ்ல தான் வரும். ஸோ நம்ம ரிபப்ளிக் டேக்கு என்ன ஆஃபர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 மந்த்ஸுக்கு 799 உங்களுக்கு ராயல் பாஸ் அவைலபிளா இருக்க போகிறது. சாரி. ஸோ 12 மந்த்ஸுக்கு உங்களுக்கு 799 ராயல் பாஸ் அவைலபிளா இருக்க போது. ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ராயல் பாஸ்ல என்னென்ன இருக்குன்றது ஆல்ரெடி தெரியும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பேங்க் எக்ஸாம் படிக்கிறீங்க, இல்லை இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு படிக்கிறதுக்கான ஒரு வே வேணும். ஸோ அதை ராயல் பாஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். என்னென்ன இருக்குன்னா, நீங்கள் பேசிக்ஸ் வந்து படிக்கணும். ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, நீங்கள் பேசிக்ஸ் தான் படிக்கணும். ஸோ பேசிக்ஸ் படிக்கிறதுலேருந்தே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன். என்ன அப்படின்னா, வீடியோ கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆப்டி, பேங்கிங் எல்லா டாபிக்ஸ்லையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எத்தனை டைப் இருந்தால் அந்த டைப்பை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த வீடியோ கோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன 400+ வீடியோஸ் இருக்குது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். கூட எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறமேட்டு பிடிஎஃப் கோர்ஸ்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டென்ட் வேணும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு வேணும், நான் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா ஸோ அதுக்கு பிடிஎஃப் கோர்ஸ். இதில் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ப்ரீனர் லெவல், ப்ரிலிம்ஸ் லெவல், மெயின்ஸ் லெவல், சப்ஜெக்ட் வைஸ், டாபிக் வைஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின், இல்லை நான் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டென்ட் வேணும். ஸோ இல்லை எனக்கு டிஐ மட்டும் வேணும், பசில்ஸ் மட்டும் வேணும், அந்த மாதிரி எதில் வீக்காக இருக்கீங்க, அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு பிடிஎஃப் கோர்ஸில் அவ்வளோ டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் பிடிஎஃப்ஸ் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் மாக் டெஸ்ட் சீரிஸ். ஸோ எக்ஸாம் இன்டர்ஃபேஸில் நான் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். எனக்கு அந்த டைமர் வச்சு எக்ஸாமில் நான் உட்காந்து டெஸ்ட் எழுதுனா எப்படி இருக்கும், அந்த டெஸ்ட் இந்த லெவலில் நான் பண்ணுவேன் அப்படின்ற உங்களை நீங்கள் எக்ஸாம் இன்டர்ஃபேஸில் உங்களை அனாலிசிஸ் பண்ணிட்டு மாக் டெஸ்ட் சீரிஸ் கொடுத்து இது போல நம்ம ரிலீஸ் பண்ணுற எல்லா பண்டில் பிடிஎஃப், பேங்க் அவேர்னஸ், எல்லா பண்டில் பெய்டு பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் வந்துடும். எல்லாமே பேங்க் எக்ஸாம் எல்லா கண்டென்ட்டுமே ராயல் பாஸ்ல வரும். எல்லாமே சேர்த்து 12 மந்த்ஸுக்கு வெறும் 799 உங்களுக்கு அவைலபிளா. ஸோ பேங்க் எக்ஸாம் படிக்கணும், எனக்கு பட் இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிக்கிற அளவுக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லை, படிக்க முடியல, எனக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த ராயல் பாஸை யூஸ் 12 மந்த்ஸுக்கு 799. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. டாடா, பாய்.